ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஈஸியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார். இது ஒரு 20 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம். டக்குன்னு செய்யக்கூடிய ரெசிபி தான். பெகினர்ஸ் அப்புறம் பேச்சுலர்ஸ்க்கெலாம் இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இது சாப்பாடு மட்டும் இல்லை, இட்லி தோசை இது கூடலாம் வச்சு சாப்பிடும்போதும் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி குயிக்காக செய்யலாம் அப்படின்னு இப்போ வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு அரை கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதே அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இதுவும் அரை கப் எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தையும் ஒரு குக்கரில் ஆட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுத்தையும் நல்லா ஒரு டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது 2 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், 4 பல் பூண்டு, 2 அல்லது 3 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். இது சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப தண்ணி ஆட் பண்ண வேணாம். வெங்காயம், தக்காளி, பருப்பு இதெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சுட்டு ஒரு 4 to 5 விசில்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா சாஃப்டாக குக் ஆகி வரும். நீங்கள் உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு புளி ஊற வச்சுக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சுருக்கேன். குக்கர் விசில் வந்துடுச்சு, ப்ரெஷரும் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக இந்தளவுக்கு வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போது ஒரு மேஷர் இல்லைன்னா கரண்டி ஏதாவது யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு புளி கரைசல் ஆட் பண்ணிக்கலாம். ஊற வச்சுருக்க புளியில் 200 ml தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சி இந்த மாதிரி புளி தண்ணி மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இது சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி பருப்பு வேக வைக்கும்போது உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் பார்த்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது அப்படியே கொதிச்சிட்டு இருக்கட்டும். இந்த டைமில் நம்ம தாளிக்கிறதுக்கெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், காஞ்ச மிளகாய் இந்த அளவுக்கு 10-15 எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம், அப்புறம் கருவேப்பிலை, இவ்வளோதான் தாளிக்கிறதுக்கு. ஒரு எண்ணெய் சட்டி இல்லைன்னா பேன் எதாவது வச்சுக்கோங்க. எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா இந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 10 to 15 காஞ்ச மிளகாய் உடச்சி இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சாம்பாரில் நம்ம மிளகாய்த்தூள் எதுவும் காரத்துக்காக ஆட் பண்ண போகிறது கிடையாது. அதனால் இந்த அளவுக்கு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கணும். ஒரு 10 to 15 ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். இந்த மாதிரி உடச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் அதை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கலாம். சேர்க்கும்போது இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். நெக்ஸ்ட்டு பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பருப்பு வேக வைக்கும்போது பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். புளிக்கரைசல் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸில் நல்லா குழம்பு கொதித்து வந்துட்டு இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி தாளிப்பு கொட்டி மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதா.
நல்லா ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி சிம்லேயே கொதிக்க வைக்கணும். அப்போ தான் அந்த காஞ்ச மிளகாயில் உள்ள காரம் எல்லாமே இறங்கி குழம்புல சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் கொதிச்சிட்ருக்கும்போது கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். சூப்பரான டேஸ்டியான மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பாடு மட்டும் இல்லை, இட்லி தோசை எல்லாத்துக்கூட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சர்வ் பண்ணும்போது கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நம்ம சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது இதோட டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூடவும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி பிரியாணி வீடியோ, அதுக்கப்புறம் குருமா ரெசிபீஸ் எல்லாமே வீடியோஸ் இருக்குது. இதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். என்னென்ன வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு தோணுனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதையும் நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ. டாட்டா. பை பாய்.